ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது தான் உனக்குள் இருக்கும் திறமை வெளிப்படுகின்றன. வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே, வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது படித்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னையே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எனக்கு வந்து வீடு, கோவில், படிப்பு அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மெயின் வாழ்க்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு மேரேஜ் லைஃபு அப்படின்னு ஒன்று வரும்போது தான் இவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தோணுச்சு. குடும்பத்தில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான். பட் வந்துட்டு வெளி உலகத்துக்குன்னு வரும்போது நம்ம தொழில் பண்ணும்போது தான் வந்தோம். ஸோ வெளி உலகத்தில் வந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, இவ்வளோ எதிரிகள் இருக்காங்களா, கூட இருந்து குளிப்ப வைப்பாங்களா அப்படின்னு இத்தனை பிரச்சனைகளை சுற்றி நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு. அந்த சிக்கல்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்குள்ளே இருக்கிற நிறைய திறமைகள் வந்து வெளியவே வர ஆரம்பிச்சுது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் இருக்கும். சிக்கல்களை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வெளியே வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ண நினச்சி பயப்படாதீங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியும்னு எல்லாராலையும் முடியும். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் காஞ்சனா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? காஞ்சனா, உன்னை காணலன்னு, உன்கிட்ட ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன் வீட்டுக்கெல்லாம் போய் போத்து உன்னை ஆளை காணலைன்னு எனக்கு எவ்வளோ வருத்தமாகி போச்சு. நீ என்ன இங்கே பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? ஏன் வண்டியில கூட்டிட்டு வரும்போது தெரியலையா? இங்கே பாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. உன் அக்காவுக்கு தானே கல்யாணம்னு, நீ என்ன கல்யாண பொண்ணு மாதிரி இங்கே வந்து நிற்கிற? கல்யாண பொண்ணு மாதிரிலாம் இல்லை, நான் தான் கல்யாண பொண்ணு. காஞ்சனா, சத்தியமா நீ என்னடி சொல்ற? நீ கல்யாண பொண்ணா? ஆமா, இப்ப என்ன? அப்ப எங்க பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னது ஒன்னதானா? ஆமா. பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆத்தாடி, இந்த பையன் வேற என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, பொண்ணு அங்க வர சொல்லிக்கிட்டு இருக்காங்கடி. ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி இவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? எங்க பெரியப்பாவை இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. தம்பி, அது வந்து பொண்ணை காணலன்னு நாங்க அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க? இங்க பாரு, இத்தனை நாள் நீ இப்ப பழகணும் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க என்னை கஷ்டப்பட சொல்றியா? ஏய் காஞ்சனா, ஏய் நீயும் நானும் எவ்வளவு உயிருக்கு உயிரா ரெண்டு பேரும் விரும்பணும். ரெண்டு பேரும் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கோம். என்னடி இப்படி மாத்தி பேசுற? இங்க பாரு, உன்னைய பத்தி எல்லாம் விசாரிச்சேன். நீ என்னமோ வேலைக்கே போகாதவனாம்ல. இங்கதான் வீட்டுல சும்மா தண்டத்துக்கு சுத்திட்டு இருக்கியான். அதுவும் இல்லாம ஓசி பைக்கை வச்சு தானே என்ன ஓசிய ஊர் ஊரா சுத்திட்டு இருந்திருக்க. அதுக்குன்னு நான் உன்னை விரும்பினது உண்மை. நீ என்கிட்ட பொய்ய நடிப்பியா? இங்க பாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் காசு தான் எல்லாமே. இந்தா இப்போ கூட பாரு, அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்க 50 சவரன் கொடுத்து இதை போட்டு வாங்கினாரு. ஆனா உன்னால ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்க முடியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலத்துக்கு என்னை கஷ்டப்பட சொல்றியா? அடி பாவி, என் பையன் இத்தனை நாளா போன்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நினைச்சேன். அது இவதானா? ஆத்தாடியாத்தா, இந்த குடும்பத்தில் யாருமே காசு பணத்தை பெருசாக நினச்சி ஒரு நாளும் பேசினதில்லை, பழகுனதில்லை. ஆனால் இவ காசு பணத்துக்காக எவ்வளோ பெரிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, இவன் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தா அம்பிட்டு தான் நம்ம குடும்பத்தை பிரித்து நாசமாக்கிடுவா. நம்ம அக்காவும் தான் இருந்தாங்க, அவங்களாம் தெய்வம். இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற எம்பிட்டு இது கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ணன் தம்பி இன்ன வரைக்கும் ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தில் ஒரே இதாக இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாம் விட்டு கொடுத்து போகிறதான் காரணம். ஆனால் இவ காசு பணத்துக்காக இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாளே. உண்மையா உயிருக்கு உயிரா விரும்பினேன் காஞ்சனா, புரிஞ்சுக்கோ. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம நீ ஒரே வீட்டுல என் பெரியப்பாவுக்கு மனைவியா எப்படி என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல காஞ்சனா. வேணாம் காஞ்சனா, இது சத்தியமா வேண்டாம். பாரு, சும்மா அப்படி அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காத. இந்த காலத்துல காசு தான் எல்லாமே. காசு இல்லைன்னு வையே, ஒரு நாய் கூட இந்த காலத்துல மதிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் காசா மனுஷங்களான்னு பார்த்தா காசு தான் முக்கியம். கடைசியில காசு இருந்தா மட்டும்தான் எந்த சொந்த பந்தமா இருந்தாலும் வரும். காசு இல்லாம அந்த வாழ்க்கைய எதுக்காக வாழணும்? எனக்கு காசு தான் முக்கியம். அதுக்குன்னு இப்படி எங்க பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடி பாவி, இரு இதுக்கு முடிவு கட்டுறேன் இரு. ஆண்டி, என்ன ஆண்டி இவ இப்படி எல்லாம் பேசுறா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி.
ஏதாவது பண்ணுங்க ஆண்டி. இங்க பாரு, இது யார் சொல்லி நான் முடிவெடுக்கல, இது நானா சுயமா எடுத்த முடிவு தான். என்னைய பொறுத்த வரைக்கும் லக்ஸரியா வாழணும். பிறந்தோம் வாழ்ந்தோன்ற பேருக்கு ஏதோ கடமைக்கு வந்துட்டு சாவுறது இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ரிச்சா வாழணும். சீ, இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடி. ஏம்மா இவங்கிட்ட என்னம்மா பேச்சு, வாமா போவோம். அண்ணே 4-5 நகை நட்டை எடுத்துட்டு வந்து போட்டுருக்கலாம்ல கழுத்துல. நகையே போடாம இருக்க எப்ப பார்த்தாலும். டேய் சும்மா இருடா. ஏற்கனவே எல்லாம் பார்க்கறவனுங்க எல்லாரும் புள்ள இல்லாத வீட்டுல கிளம்பி துள்ளி குதிச்சானான்ற கதையா இவன் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு ஏளாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல நான் நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்பிட்டுதான் பார்க்கறவனுக்கு ஏன் அவனுங்க வாய்ங்களுக்கு நானே அவ்வளோ ஆயிருவேண்டா. ஐயரே சொல்லுங்கம்மா. ஐயரே கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மல்லிகா, எதுக்கு பையர் அனுப்பி வச்ச? மாமா நான் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னதுமா? மாமா அந்த குடும்பத்து பொண்ணு சரியில்லை மாமா. ஏய், இப்பதாண்டி அண்ணனுக்குன்னு ஒரு துணை வரப்போகுது. அவ வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்ல வாழ போறாரு. இந்த நேரத்துல எதுக்குடி இப்ப இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? இங்க பாருங்க, மாமா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பேசுறேன். கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் கம்முனுடா ரமேஷ். டேய் அம்மா நீ சொல்லுமா. மாமா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பையன் போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. ஃபோனில் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், வெளியே போகிறான் வாரான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. யாருன்னு சொல்லுமா, கூப்பிட்டு ஒரு கால் கட்டை போட்டு விடுவான். அப்பயாவது குடும்ப பொறுப்புன்னு ஏதாவது ஒன்று வரும். அவனும் வேலை வெட்டிக்கு போய் ஏதாவது ஒன்று 10-5 சம்பாதிப்பான் வைப்பான். யார் அது? இந்த கோயிலுக்கு எதுவும் வந்திருக்கா அந்த பொண்ணு? அதான் மாமா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அந்த காஞ்சனா தான். இங்கே பாரு மல்லிகா, தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத, அரைஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். கோயில் கூட பார்க்க மாட்டேன். ஐயோ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காம. மாமா இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ வயசு 50 ஆகி போச்சு. இந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வர வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் மாமா. அதுவும் இல்லாமல் நம்ம பையன் விரும்பின பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணா அது எப்படி? அதுவும் அவன் உங்களுக்கு புள்ள அப்படின்னும் போது அதுவும் உங்களுக்கு மருமக வயசு ஆகிப்போச்சுல்ல. ஏய் ஏடா கொஞ்சம் கம்முன்னு இரு, நீ சொல்லுமா. அந்த பொண்ணு உங்கள் மேலே இருக்க பாசத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணல மாமா. காசு பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பையனை ஒரு மாதிரி பேசிட்டா மாமா. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. இந்த குடும்பத்தில் இன்ன வரைக்கும் காசு பணத்துக்காக ஒரு நாள் சண்டை வந்தது கிடையாது. அண்ணன் தம்பி நீங்கள் இன்ன வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நாங்கள் மருமகளும் நல்லா தானே இந்த குடும்பத்தில் இருந்தோம். அக்கா போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்குன்னு சுதந்திரம், என்ன வேணாலும் செய்யலாம் வைக்கலான்னு எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இந்த பொண்ணு இங்கே வந்தானா பல பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம பையனை அந்த பொண்ணு ஒன்றா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் காதால் கேட்டோன்னையும் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது மாமா. இது தப்பாக போய் முடியும் மாமா. வருங்காலம் சொல்ல முடியாத அளவுக்கு சோதனை நம்ம குடும்பத்துக்கு வரும். அதுதான் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட இதை சொல்லி ஏதாவது முடிவு பண்ணுவோன்னு வந்தேன் மாமா. வாங்கப்பா வாங்க, உட்காடுறீங்களா? ஐயா சேர் எடுத்துட்டு வரவா? அட சேர் எடுத்துட்டு வரேன்றேன், கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். ஏமா நம்ம வீட்டுல என்னம்மா சேருன்னு, நமக்கு இது போதுமா? ஐயோ என்ன பிள்ளைங்களோ போ. அப்ப அந்த மேல திட்டுலையாவது ஏறி உட்காருங்கய்யா, துணி அழுக்கா போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, துவைச்சிக்கலாம். துவைக்க முடியாத அளவுக்கு அழுக்காக போகுது, கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிக்கிறதுல. அதுவும் சரிதான் போங்க. எங்க ஐயாவை காணோம்? உங்க ஐயா தானே, அவங்க நண்பனுக்கு கல்யாணம், அதனால அங்க போயிருக்கா. அப்படி நண்பனுக்கு கல்யாணம்மா? ஆமாம்மா, 60-50 வயசுல இப்பதான் அந்த ஆளுக்கு கல்யாணம் கேட்குது. கல்யாணம் இதுல வேற என்னைய வேற வான்னு சொன்னா, அப்படி நான் எங்க போறது? அதான் சரி நீங்க போயிட்டு வாங்க, கூப்பிட்ட கடமைக்குன்னு அவரை அனுப்பி வச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் ராத்திரி எல்லாம் ஒரே லொக்குன்னு இரும்பிக்கிட்டு கிடந்தது. ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும், நேரங்காலமாக வாங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டு வராருன்னு தெரியலை. சரிங்கம்மா. என்னையா இன்னைக்கு வேலை இல்லையா? வீட்டில் இருக்க? இல்லைம்மா, நான் தான் வேலைக்கு வேணான்ட்டேன். வேலைக்கு வேணான்ட்டியா? ஏம்மா? இல்லைம்மா, ஐயா வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே மூட்டை தூக்கிட்டு இருந்தாருன்னு. என்கிட்ட இவர் பொய் சொல்லியிருக்காருமா. அதுவும் இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கியிருக்காரு எனக்காக. அதை கேட்டோன்னே ரொம்ப சங்கட்டமாக போச்சுமா. இப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வேலை பார்க்கணுமா? அப்படி ஒரு வேலையே வேணாம், கம்மனி இருங்கன்னு சொல்லிட்டேன். ஏம்மா வேலை இல்லாமல் எப்படிமா இருக்கிறது? அதுதான் சரி, நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடைகளையும் கேட்டேன், ஒரு இடத்துலையும் வேலை இல்லைன்ட்டாங்க. சரி அங்கே போனால் மூட்டை தூக்குற வேலை தான் இருந்துச்சு, அதான் தூக்கி போட்டு ஏதோ வருமானம் வருமேனு பார்த்தேன். ஏம்மா மூட்டை தூக்குறது பிரச்சனை இல்லைம்மா, ஏதோ 2-3 மூட்டைனா பிரச்சனை இல்லை. ஒரு லாரி மூட்டையும் ஒரு ஆளை தான் தூக்கணும்னா அது கஷ்டம் இல்லையா? நேற்று மூட்டையோடு அப்படியே கீழே விழுந்து
இருக்காரு. இந்த மூச்சு அடைச்சி போயிருந்தா என்னம்மா பண்ணுறது? கேட்டோன்னே எனக்கு சங்கட்டமாக போச்சு. அதுவும் என்கிட்ட வாயே திறக்கலை. நேற்று வந்ததுலேருந்து ஒரே சாப்பாடு சாப்பிட இல்லை. ராத்திரி எப்படி கூட எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எந்திரிச்சு ஒரு 2 ரூபா சாப்பிட்டுட்டு படுத்த மனுஷன் காலையில் எந்திரிக்கல. சங்கடமாக இருக்குமா இருக்காதா? அட கடவுளே, இம்புட்டு வேலை கஷ்டம்னா என்னையா இது? உன்னை நம்பி அவ வந்திருக்கா. 500 ரூபா சம்பளத்துக்காக நீ இப்படி கஷ்டப்படணுமா? இல்லம்மா, நம்பி கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்ல. அதுக்குன்னு இப்படி கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு தான் பண்ணணுமா? ஒரு காலத்துல உங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது எங்க 2 பேத்தையும் பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்காகவும் அப்படித்தான் இவர் கிடைச்ச வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்தாரு. ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் இருக்க மாட்டார். இந்த வேலையில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த வேலையில் அம்பளை சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் சாப்பிட கூட மாட்டார். அங்கே கிடைக்கிற டீயும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் சம்பாரித்து தான் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறது எல்லாம் ஆளாக்கி ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு அனுப்பியாச்சு. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நல்லபடியாக கடைசி காலத்தை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2 பேத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. வருங்காலத்தில் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க பாருங்க. உரிமைச்சர் அளவுக்கு நல்லா இருக்குமா இல்லையோமா, நிம்மதியா இருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அது மட்டும்தான் எனக்கு பெருசா இருக்கு. இப்படி எத்தனை பேர் தான் நினைக்கிறாங்க. உன்னைய நினைக்கும் போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இப்போ எப்படியாவது கஷ்டப்பட்டு கையை ஊனி காலை ஊனி ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்து சம்பாரித்து ஒரு வீட்டை கட்டி விட்டு சந்தோஷமாக வாழுங்க, சரியா? போன உறவுகள் எல்லாமே காசு பணம் இருந்துச்சுன்னு வையே தன்னை பால வருவாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்து நம்ம வாழ்க்கையை எப்படியோ வாழணும் என்னமோ வாழணும்னு சொல்லி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. ஓடி வந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் சாதிச்சு நின்று காட்டியிருக்காங்கன்னு சொல்லி பெருமையப்படுத்துகிற அளவுக்கு வாழணும். அதுதான் பெருசு, சரியா? சரிங்கம்மா. வேற என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? காய்கறி வியாபாரம் பண்ணுவேன், மளிகை கடை நடத்தியிருக்கேன். அப்புறம் வேற என்ன, அப்புறம் விவசாயம் பண்ணுவேன். அப்புறம் ஓ சரி சரியா. சரி, நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலை வெட்டி எதுவும் இருந்தால் பார்க்க சொல்கிறேன், சரியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. இதில் என்னையா இருக்கு? ஏதாவது படிச்சிருந்தா கூட என் பசங்கள்கிட்ட கேட்டால் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு எதுவும் அனுப்பிவிடலாம். பெருசாக படிக்கவும் இல்லைன்றீங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் அவர்கிட்ட ஏதாவது கேட்டு சொல்கிறேன், சரியா? டேய், ஒழுங்கா போங்கடா. மேயும் போது மேய மாட்டானுங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே இங்கிட்டு ஓடி மேய்வாங்க, அங்கிட்டு ஓடி மேய்வாங்க. என்ன கட்டாந்தரையெல்லாம் கூட்டாம கிடக்குதா? ஐயோ ஆண்டவனே, இதெல்லாம் யாரு கூட்டுவா? நான் வந்து கூட்டட்டும்னு அப்படியே கிடக்கும் போல இருக்கு. காலையில் அத்தனை மணிக்கு போய் இப்போதான் வாரேன். குழம்பாக்குன்னா அதோடய இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்கறது இல்லை. ஆட்டு கத்துற சத்தம் கேட்டுச்சு, மாமியார் வந்துருச்சோ? ஏமா இந்த கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விட்றது இல்லையா? அப்படியே போட்டு வச்சிருக்க. யார் வந்து கூட்டுவா? நான் வந்து கூட்டணும்னு வச்சிருக்கியா? ஏங்கத்த, காலையில் சமன்னீங்க, அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வர முடியும். சமைச்ச பத்திரத்தை இப்போ தான் வீடு வாசலாம் கூட்டிட்டு கழுவி வச்சுட்டு வந்தேன். இனிமேல் தான் எல்லாம் கூட்டணும் வைக்கணும். சரி, சோத்தை போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு நானே கூட்டிக்கிறேன். சரி. எப்பா, வெயில் கம்மி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியே போனால் மனுஷன் வீட்டுக்கு வர முடியாது போல இருக்குது. என்ன வெயில்! எப்பா பாப்பா, உடம்பெல்லாம் எரிச்சலாக எரியுதப்பா. டிவியில் மழை இருக்குன்னாங்க, ஒரு மழையும் காணோம். காஞ்சி கருவாடாகி போச்சு. ஆடு மாடு மேய்க்கிறது கூட புல் இல்லாமல் போச்சு. இனி வர மாதமெல்லாம் எப்படி தான் ஓட்டி சமாளிக்க போகிறோமோ தெரியல. மே மாதத்துல கூட ஏதோ மழை வந்துச்சு. இந்த இதுலலாம் ஒரு துளி மழை இல்லையே அம்மா. என்னங்க அத்தை? என்னது இது சாப்பாடு? தயிர் சோறு. தயிர் சோறா? எனக்கு பார்த்தா தெரியாதா? நான் உங்ககிட்ட சாம்பார் வச்சு பொரியலை பண்ணி ஒரு அப்பளம் வறுத்து வையின்ல சொல்லிட்டு போனேன். நீ என்னத்தை பண்ணி வச்சிருக்க? பருப்பு வேக போடலான்னு எடுத்து வச்சேன். அப்புறம் அவர் தான் இருந்துட்டு தயிர் சோறு ஆக்கிரு, வெயிலுக்கு அதுதான் நல்லா இருக்கும், வேகாத வெயில் எங்கிட்டு போயிட்டு இதை சாப்பிட்றது அப்படின்ட்டு. அப்படி அதான் தயிர் வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் தயிர் சோறு கிண்டி வச்சேன். ஏம்மா, உனக்கு நான் மாமியாரா இல்லை அவன் மாமியாரா? நான் சொல்கிறது ஒன்று, நீ செய்யறது ஒன்றா இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்கிறது செய்யவா இல்லை நீங்கள் சொல்கிறது செய்யவா?
ஆமாம், மூஞ்சில கடுகு வெடிக்காத அளவுக்கு நீ முறைச்சிக்கிட்டு செஞ்சுருப்ப. அதனால என் பையன் நீ எதையும் செய்ய வேணாம், நீ இதை மட்டும் செய்யின்னு இருப்பான். இங்கே பாருங்க அத்தை, என்னால் முடிஞ்சதான் என்னால் செய்ய முடியும். என்னம்மா குரலை வசதிக்கிட்டு இருக்க? அப்புறம் வேற என்னங்க பண்ணுவாங்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னா ஏதோ முடிஞ்சதை சாப்பிட்டு போக வேண்டியதான். என்னம்மா அது வேணும் இது வேணும்னு. இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த வெட்டுக்குன்னு திரும்பிட்டு போகிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிவிட்டேன். இதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்க. இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, இது என் வீடு. அவன் சொன்னானா இவன் செஞ்சாலாமா. தயிர் சோறாக்கி எங்களுக்கு திங்க தெரியாது. என் அத்தாச்சி வேற நீ ஊர்லேருந்து வரேன்னுச்சு. சரி, வரவங்களுக்கு ஒரு ரூபா நல்ல சோறாக்கி விடலான்னு பார்த்தா தயிர் சோறை கிண்டி வச்சிருக்காளாம். முதல்ல அவனை பிடிச்சி 4 போடு போடணும். நம்ம இருக்கும்போதெல்லாம் சமயக்கட்டுக்குள்ளே வரமாட்டான். இப்போ பொண்டாட்டிக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கு சமயக்கட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறான். இவனையெல்லாம் பெக்கிறதுக்கு என்ன வர வாங்கிட்டு வரவங்களுக்கு இந்த தயிர் சோறு அள்ளி கொட்டணும். ஐயோ ஆண்டவனை, என்ன ஜென்மத்தில் புள்ள பெற்று வச்சிருக்காளோ. எங்கிட்டோ போகிறதெல்லாம் நம்ம தலையில் கட்டி வச்சு நம்ம உயிர் எடுக்கிறாளுங்க. அம்மா உடம்பெல்லாம் வலிக்குதம்மா. வீட்டுல இருக்கிறது 4 பேரு, ஆனா துணியை பாரு 40 பேருக்கு உண்டான துணி சேருது. இதெல்லாம் துவைச்சு போடுறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் ஆகுது. இன்னைக்கு வீட்டுக்கு லீவை போட்டு உக்காந்துட்டானே. இப்படிதான் படிக்கணும். என் பையன் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கணும். இவன் எப்படி தூங்குறான்னு பாரு. நல்லா இருக்குது போ. அடியே சரோசா, என்ன அடி பண்ணிக்கிட்டு இருக்கவ? வாங்கட்டா, வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா. காலையில் பழைய சோறு கிடந்துச்சா, அதான் நீ தண்ணியை கரைச்சி வச்சு இப்போ தான் குடிச்சிட்டு வரேன். என்ன சாப்பாடு வீட்டில்? இந்த என் மருமக சாம்பார்னு ஒன்று ஏதோ மஞ்சத்தூளில் போட்டு தண்ணியில் உப்பு போட்டு மிளகாத்தூள் அள்ளி கொட்டி வச்சுருக்கேன். சாம்பார்ன்ற பேருக்கு திங்கவே முடியல மனுஷன். அடப்பாவி அப்பாயி, அம்மா செஞ்சு கொடுத்தோன்னே நல்லா இருக்குன்னு 3 வட்டில் முழுங்கிட்டு எப்படி பேசுத பத்தியா? இரு எங்க அம்மாவுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன். ஏண்டி உன் மருமக நல்லா தானே சமைப்பா, ஏன் அப்படி சொல்ற? ஆமா அவ நல்லா சமைச்சு கிழிச்சா. அவங்க சமையல ஊர்ல உள்ளவங்க தான் மெச்சிக்கணும். வாயிலே வைக்க முடியாது. என்ன கன்றாவியை செய்யறானே தெரிய மாட்டேங்குது. என் பையன்கிட்ட அதை சொன்னோம்னா அவன் ஆக்கி போடுறதே பெரிய விஷயம். வாய முடிச்சு சாப்பிடுமான்றான். அந்த காலத்தில் நான் ஆக்குனா அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவான். இப்போ பொண்டாட்டி ஆக்கி போடுறது இல்லை, வாயே திறக்கிறதுலக்கா. அப்படியே போட்டதை அப்படியே வாய முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடுறான். ஏம்மா சொல்றத கேளுமா. அடியே, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு வேலை வெட்டி பாருடினா தூக்க வருதுன்னு போய் படுத்துக்கிட்டு இப்போ சொல்றது கேட்கணுமா? எங்கடி இருக்க? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃபோன் அடிக்கிறியா நீயே? ஏம்மா அப்பாயி உன்னைய பத்தி புறணி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே போன்ல வச்சிருக்கேன். நீ அப்பாயி பேசுறத மட்டும் கேளு, வேற எதுவும் பேசாத. ஓஹோ சரி, அப்படியே லைன்ல இரு. பெத்த தாயோட சாப்பிட குறை சொல்றவன் எல்லாம் அந்த நிலைமை தான். பொண்டாட்டி போட்டா அப்படியே கம்முன்னு இருந்துட்டு சாப்பிடுவானுங்க. என்ன பண்றது, எல்லா வீட்லயும் அப்படித்தான் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லக்கா, என் மருமவக்காரி ஒண்ணுனா போதும் உடனே அவங்க ஆத்தா அப்பனுக்கு போன் அடிச்சிருவா. ஐயோ அம்மா இப்படி நடக்குது, ஐயோ அம்மா அப்படி நடக்குது. உடனே அவளுக ஐயோ அப்படியா இப்படியா அப்படின்னு அவளுக ஒரு பக்கம். உடனே இங்க நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு வை, உடனே என் பையனுக்கு போன போட்டு சொல்லிடுவா. இந்த போனை கண்டுபிடிச்சவங்க மட்டும் எனக்கு கையில கிடைச்சாங்க, அம்புட்டுத்தேன். அதுவும் இல்லாமக்கா, இந்த தடவைலாம் ஊருக்கு இந்த திருப்பதி போன பத்திகளா, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் என் பையனுக்கு 15,000 ரூபாய் செலவாகி போச்சுக்கா. 1 ரூபாயா 2 ரூபாயா அம்புட்டு பணம் செலவு. அப்படி செலவு பண்ணலன்னு வைங்க, அம்புட்டு தான். இவன் அவனை கொத்தி எடுத்து போடுவான். அதனாலயே என் பையன் பாவம் நிம்மதி எடுத்து போய் கிடக்குறாங்க. எப்படி வந்து மாட்டியிருக்கோன்னு பாருங்க. அடி பாவி மாமியாரே, இந்த அளவுக்கா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? என் வீட்டில் உள்ளவங்க வந்து உனக்கு 15,000 செலவானுச்சா, இல்லை உன் புள்ள அவ குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வந்தனால 15,000 செலவானுச்சா? ஐயோ இப்படி வாய் கூசாம பேசுறியே. ஏ கிளவி, இரு இன்னைக்கு உனக்கு இருக்குது கச்சேரி. அங்கேயும் வச்சுக்க, பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அது பெரிய கடை. அங்கே போய் நிறுத்திவிட்டான் என் பையன். என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு. இவ அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போய், அம்மா உனக்கு இது வேணுமா, அம்மா உனக்கு இது வேணுமா, இதை எடுத்துக்கம்மா அதை எடுத்துக்கம்மா அப்படின்றா. நானும் என் பிள்ளைய இருக்கோம், என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியுமா? இங்கிட்டு எடுக்கிறாளுங்க அங்கிட்டு எடுக்க, இங்கிட்டு போறாளுங்க அங்கிட்டு போறாளுங்க தெரியுமா?
கடைக்குள்ளே விட்ட உடனேயுமே ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு 2 குண்டானை எடுத்துக்கிட்டு போய் அதை இதனை வலிச்சு போட்டு பில்லை போடுறதுக்கு வந்து நின்றுப்புட்டு நான் கேட்கலையாமா. நான் கேட்காமையே இம்புட்டு தூரம் எடுத்து அவருக்கு அன்னைக்கே அங்கே ஒரு ஆளுக்கு 5000 செலவு பண்ணிவிட்டு